ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை வண்ணங்களின் தேவதை. அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். மேகங்களுக்கு மேலே நட்சத்திரங்கள் மின்னும் ஒரு தேவதை உலகம் இருந்தது. அங்கே சின்னு என்ற ஒரு குட்டி தேவதை வாழ்ந்து வந்தாள். சின்னுவுக்கு மற்ற தேவதைகளைப் போல பெரிய சிறகுகள் கிடையாது. அதனால் அவளால் உயரமாக பறக்க முடியாது. மற்ற தேவதைகள் எல்லாம் வானவில்லில் சறுக்கி விளையாடும் பொழுது சின்னு மட்டும் ஒரு மேகத்தின் ஓரத்தில் அமர்ந்து சோகமாக பார்த்து கொண்டிருக்கும். என்னால் ஏன் அவர்களைப் போல வேகமாக பறக்க முடியவில்லை? எனக்கு மட்டும் ஏன் அழகான சிறகுகள் இல்லை என்று அழுது கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கே தேவதைகளின் அரசியான நீலா வந்தாள். சின்னுவின் தலையை வருடி, சின்னு, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். சின்னு தன் குறையை சொன்னாள். அரசி சிரித்துக்கொண்டே, சின்னு, ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விசேஷ திறமை இருக்கும். உனக்கு இன்னும் அது தெரியவில்லை. இதோ இந்த மந்திரக்கோலை வைத்துக்கொள். இன்று பூமியில் இருக்கும் தோட்டத்திற்கு போய் அங்கே இருக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கு வண்ணம் தீட்டும் வேலையை நீயே செய் என்று ஒரு மந்திரக்கோலை கொடுத்தாள். சின்னு உற்சாகமானாள். அவள் தன் கற்பனை திறனை பயன்படுத்த தொடங்கினாள். சின்னு ஒவ்வொரு பட்டாம்பூச்சியையும் கையில் ஏந்தினாள். அதுவரை வெள்ளை நிறத்தில் இருந்த பட்டாம்பூச்சிகள் மீது சின்னு தன் விரல்களால் மெதுவாக தடவினாள். தன் கற்பனை திறனை பயன்படுத்தி ஒன்றின் இறக்கையில் வட்டங்களையும் இன்னொன்றில் கோடுகளையும் வரைந்தாள். சூரியனிடமிருந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தையும், வானவில்லிலிருந்து ஊதா நிறத்தையும், கடலிலிருந்து நீல நிறத்தையும் எடுத்து ஒவ்வொரு பட்டாம்பூச்சியையும் ஒரு நடமாடும் ஓவியமாக மாற்றினாள். அவள் வரைந்து முடித்ததும் அந்த பட்டாம்பூச்சிகள் காடு முழுவதும் பறந்தன. வாவ், இது எவ்வளவு அழகு என்று மற்ற தேவதைகள் மேலிருந்து வியந்து பார்த்தனர். அவர்கள் எல்லோரும் பறப்பதை நிறுத்திவிட்டு சின்னு செய்யும் அழகை பார்க்க தரையில் வந்து இறங்கினர். அவர்கள் சின்னுவை பார்த்து, எங்களால் உயரமாக பறக்கத்தான் முடியும், ஆனால் உன்னால் மட்டும்தான் இந்த உலகையே இவ்வளவு அழகாக மாற்ற முடியும் என்று அவர்கள் சின்னுவை பாராட்டினார்கள். அன்று முதல் சின்னு வண்ணங்களின் தேவதை என்று அன்போடு அழைக்கப்பட்டாள். குட்டீஸ், இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மற்றவர்களைப் போல இருப்பதல்ல திறமை, உன்னிடம் உள்ள தனித்துவமான திறனை வெளிப்படுத்துவதே உண்மையான வெற்றி. இப்பொழுது குட்டீஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.